அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஃபில் பண்ணி உங்கள் பிஎல்ஓட்ட கொடுத்துட்டீங்க. ஓகே. 2 ஃபார்ம் ஃபில் பண்ணணும். 2ல் ஒண்ணா வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஒண்ண வந்து சைன் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டுக்காக நம்ம குடுத்துருவாங்க. ஏன்னா குடுத்ததுக்கு நம்ம ப்ரூஃப் அந்த இதுதான் அக்னாலஜ்மெண்ட் தான். அத வச்சுக்கணும் நீங்க. மெயினா குடுத்துட்டு, ஓகே இதோட வேலை முடிஞ்சுச்சா? அப்படி இல்ல. நீங்க குடுத்து முடிஞ்ச உடனே சப்போஸ் இன்னைக்கு காலையில குடுக்குறீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு காலையில வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்துருங்க. அதாவது நம்ம குடுத்த ஃபார்ம் வந்து அப்டேட் ஆயிடுச்சா? சப்மிட் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்குறோங்கிறத இந்த வீடியோ போடுறோம் பார்த்துருங்க. ஏன்னா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து 2002 நம்ம பேரண்ட்ஸு, ரிலேஷன் இவங்களுடைய நேமு, அந்த பார்ட் நம்பரு, அதே மாதிரி வந்து நீங்களே ஓட்டு போட்டிருந்தா கூட உங்க டீட்டெயில்ஸ் நீங்க பார்க்கணும். அதோடைய பார்ட் நம்பர் பார்க்கணும், சீரியல் நம்பர் பார்க்கணும். எல்லாம் எடுத்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துருப்பீங்க. கஷ்டப்பட்டு குடுத்தது கரெக்ட்டா அப்டேட் ஆகணும். அதான் நம்முடைய மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அந்த ஓட்டுங்கிறது வேல்யூபிளான ஒண்ணு. நம்முடைய உரிமையை அதை விட்டுக் குடுக்கக்கூடாது. அதனால கண்டிப்பா நீங்க வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி முடிச்ச பிறகு அன்னைக்கு ஈவினிங் அல்ல அடுத்த நாள் காலையில மறந்துடாம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துருங்க. நீங்க லேப்டாப்லயும் செக் பண்ணலாம், இல்ல பிசில செக் பண்ணலாம், இல்லைன்னா மொபைல்லே செக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கூகுளில் போயிட்டு இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கனால வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அடுத்தது இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல லாகின் சைன் அப்னு வரும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நேரடியாக அந்த ஃபில் எனாமினேஷன் ஃபார்முக்கு போயிடுறேன். தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏபி கோடு கொடுக்குறேன். அதாவது ஓட்டர் ஐடி மேலே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஓட்டர் ஐடி மேலே ஏபி நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பரை கொடுத்துக்கிறேங்க. என் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ சர்ச் பண்ணுவோம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கீழே கான்டாக்ட் பிஎல்ஓ வந்தாவே இது சப்மிட் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் உடனடியாக உங்களுடைய பிஎல்ஓ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகலை, நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன் சொல்லிடுங்க. சப்மிட் ஆன ஃபார்ம் எப்படி இருக்குன்னு அதையும் போட்டு காட்டிடுறேன் பாருங்கள். அதே மாதிரி வேறு ஒரு ஓட்டர் ஐடி நம்பர் ஏபிக் நம்பரை கொடுக்குறேன். இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்துடலாம். யுவர் ஃப்ரம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட். இந்த ஓட்டர் ஐடி காரங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஆல்ரெடி சப்மிட் ஆயிடுச்சு. அதனால டீட்டெயில்ஸும் எதுவும் வரல. இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம்ல அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனால அவங்க வந்து பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சரி பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஓட்டும் வேல்யூபிளான ஓட்டு. அதனால உங்கள் ஓட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இவங்களை போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் போட்டால் இந்த மாதிரி வரும். இங்கேயே லாகின் சைன் அப் லாகின் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே வந்து இது இருக்கும் ஃபில் எனாமினேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்து மொபைல் நம்பர் கேட்குது. ஏன்னா சைன் இன் பண்ணல, அதனால் மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் கொடுத்து சைன் இன் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில் கொடுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். இப்போ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்.